நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மாவை படைத்தார். சிறுமாலின் நாபீகமலத்தில் தோன்றின நான்முகன் மேற்கொண்டு ஜகத்தை சிருஷ்டிக்க வேணுங்கிற ஆசையோடே ஸ்வயம்புவ மனு, நவ பிரஜாபதிகள், தன் மானசபுத்திரர்களான சனக சனத்குமாரர் முதலானோர் என்று பலரையும் படைத்தார். ஸ்வயம்புவ மனுவுக்கு பிரியவிரதன், உத்தானபாதன் என்று 2 மகன்கள். அதிலே உத்தானபாதனுடைய திருக்குமாரன் துருவன், அவனுக்கு அங்கன், அவனுக்கு வேனன், அவனுக்கு பிருது. பிருதுவனுடைய வம்சத்தில் பிராச்சீன பர்கி, பிராச்சீன பர்கிஸுக்கு தச பிரச்சேதஸ்ஸுகள். பிரச்சேதஸ்ஸுகள் மாரீஷாவை கல்யாணம் பண்ணிக்கொண்டு தக்ஷ பிரஜாபதியை ஈன்றெடுத்தார்கள். தக்ஷனுக்கு 60 பெண்கள் பிறக்க அதில் சிலரை கஷ்யப பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கஷ்யபருக்கும் திதிக்கும் பிறந்தவர்கள் அசுரர்கள், கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிறந்தவர்கள் தேவர்கள். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பகை ஏற்பட அசுரர்கள் தேவர்களை விரட்டினார்கள். அவர்களுக்கு சக்தி ஊட்ட வேணுங்கிறதுக்காக பகவான் பார்க்கடலை கடைந்தார், அமுதத்தை எடுத்து கொடுத்தார். அடுத்து பிரியவிரதனுடைய வம்சத்தை பார்த்தால் அவருக்கு ஆக்னீத்ரன் பிறந்தார். ஆக்னீத்ரன் தொடக்கமான 7 குமாரர்கள் நாட்டை ஆள வேணுங்கிற ஆசை கொண்டவர்கள். அவர்களுக்காக பூமியை 7 தீபங்களாக பிரித்து கொடுத்தார் பிரியவிரதர். அதுல நடு தீபமாம் ஜம்பூ தீபத்தை ஆக்னீத்ரன் ஆண்டான். ஆக்னீத்ரனுக்கு குமாரர் அவதரித்தார். மறுபடியும் ஜம்பூ தீபம் 9 வருஷங்களாக பிரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நாபி பிறந்து, நாபிதான் ஹிம வருஷத்தை ஆண்டார். அந்த வருஷம் மறுபடியும் கண்டங்களாக பிரிக்கப்பட்டது. அதுல மூத்த கண்டத்தை ரிஷபதேவருக்கு கொடுத்தார். ரிஷபர் தன் மகனான பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு தான் காட்டுக்கு போய் யோகியாக வாழ்ந்தார். அந்த பரதனே பிற்பாடு ஜடபரதர், ஆதிபரதர் என்று கொண்டாடப்படுகிறார். இந்த வருஷத்துக்கு ஹிம வருஷம்னு பேர் இருந்தது. பரதனால் தான் பாரத வருஷம் என்கிற பெயர் பெற்றது. பாரத வருஷத்தில் பரத கண்டத்துக்கு தனி சிறப்பு. சேது ஹிமாச்சலம், சேதுக்கரையிலிருந்து ஹிமாச்சலத்தின் வரை முழுவதுமே கர்மபூமியாக கொண்டாடப்படுகிறது. இங்கிருந்துதான் யாகத்தையும் யஜ்ஞத்தையும் தபஸையும் ஸ்ராத்தம் முதலான கர்மங்களையும் செய்து அவரவர்கள் சொர்க்கலோகத்தையோ பித்ருலோகத்தையோ சாந்திரமசத்தையோ அடைகிறார்கள். இப்படி ஒருத்தன் கர்மபூமியில் அவதரித்து தேவதைகளுக்கும் பிதர்களுக்கும் விடாமல் கர்மங்களை செய்தால் அவன் எவ்வளவோ போற்றப்படுகிறான். பிரியவிரதன், உத்தானபாதன் ஆகியோரின் சரித்திரத்தை சொல்லி வந்த பராசரர் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை மைத்ரேயத்திற்கு உபதேசித்துக் கொண்டு வந்தவர் மேற்கொண்டு இந்த பூகோளத்தை வர்ணித்தார். பூமிங்கிற நடு பாகம் எப்படி பிரிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். சப்த தீபங்கள், அதை சூழ்ந்திருக்கும் சப்த சமுத்திரங்கள், அதுல நடு தீபம் பிரிந்து நவவருஷம் மேலும் கண்டங்கள் ஆனது. இதே போல மேலேயும் லோகங்கள் உண்டே, கீழேயும் லோகங்கள் உண்டு. கீழ் கடைசி லோகம் பாத்தாளம் என்றும் மேல் கடைசி லோகம் சத்தியலோகம் என்னும் பேசப்படுகிறது. இந்த பாதாளத்திலிருந்து சத்தியலோகம் வரை 50 கோடி யோஜனை நீளம், 50 கோடி விஸ்தீரணைன்னு சொல்லுவார்கள். அதனுடைய அளவுகளை சொல்ல வேண்டும். அடுத்தடுத்து எந்தெந்த லோகங்கள் உள்ளன, ஒரு லோகத்துக்கும் மற்ற லோகத்துக்கும் எவ்வளவு இடைவெளி, இதெல்லாத்தையும் இனிமே ரொம்ப விஸ்தரமாக உபன்யசிக்கிறார் பராசரர். நாம ஏற்கனவே பிரஹ்லாத சரித்திரம் பார்த்துட்டோம், துருவ சரித்திரத்தை அனுபவித்தோம். வேதங்கள்
வேதங்கள்ல சொல்லப்பட்ட கர்மங்கள், அந்த கர்மங்களாலே நாம் பெறும் பலன், இவற்றையெல்லாம் இன்று நாம் அனுபவிக்க வேணும். நீங்க பார்க்க வேண்டியது நிறைய, கஷ்டமானது ஒண்ணும் இல்லை. ஆனா தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய. சிரமப்படாத தெரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு தத்துவார்த்தத்தை விட நாம் அனுஷ்டிக்க வேண்டிய அர்த்தங்களை நிறைய சொல்லியிருக்கார். இரண்டாவது அம்சத்தில் பூகோளத்தை வர்ணித்து வந்தவர் அதற்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார்? நரகப்பட்டணத்தினுடைய வர்ணனம் பார்த்தோம். மொத்தம் 25 விதமான நரக்கங்கள் இருக்கு. என்னென்ன குற்றம் புரிந்தவன் எந்தெந்த நரக்கத்துக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அதுக்கு மேல கடைசியா சாதிக்கிறார், சொர்க்கமா இருக்கட்டும் நரக்கமா இருக்கட்டும், அதெல்லாம் மனத்தினுடைய வெவ்வேறு நிலைகள் தானே. நரகம்னு இடம் உள்ளது உண்மை, குற்றம் புரிந்தவன் நரகத்துக்கு போவதும் உண்மை. ஆனா ரொம்ப ஆச்சரியமா ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். மனః பிரீத்திகர ஸ்வர்கா நரகஸ்தத் விபர்யய. மனத்துக்கு பிடித்தமானது நடந்தால் மக்கள் ஸ்வர்க்கம்னு சொல்லிடுவார். மனத்துக்கு பிடிக்காதது நடந்தால் நரகம்னு ஏசுவார்கள். இது இன்று நடந்ததல்ல. திரேதாயுகத்தில் சீதையும் ராமனும் பேசுகிறார்கள். ராமன் கைகேயின் வார்த்தைப்படி காட்டுக்கேக வேண்டும், சீதை நாட்டில் நில் என்று தடுத்தார். சீதை மறுத்து கேட்டாள். யஸ்த்வயா சஹசஸ்வர்கா நிரையோ யஸ்த்வயா வினா இதிஜானன் பராம் பிரீதிம் கச்சராம மயாசக. ராமா, என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றியே, உன் தாய் கௌசல்யக்கு என்ன உபதேசித்தாய்? அவளும் உன்னோட கூட வரேன்னு சொல்லும்போது உன் கைப்பிடித்த பர்த்தா இருக்கும் இடத்துல தான் நீ இருக்கணும், என்னோட வரக்கூடாதுன்னு தான் அவளுக்கு உபதேசித்தே. அப்ப அவளுக்கு ஒரு நியாயம், அடியனுக்கு ஒரு நியாயமா? அங்க மட்டும் வேற பேசிட்டு இங்க மட்டும் வேற பேசுறியே, நானும் உன்னோட தான் வருவேன் என்று சொல்லி எவ்வளவோ வாதாடி பார்த்து ராமன் கேட்கல. கடைசியா சீத்தை கேட்கிறா, ராமா நீ போகணும்னு முடிவு பண்ணிட்டே புறப்படு. ஆனா நான் கேட்கும் ஒரு கேள்விக்கு பதில் கூறி விட்டு போ. சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமன் வசிஷ்டர் இடத்துல குருகுலவாசம் பண்ணவர். அவருக்கு சொர்க்க நரக சப்தம் தெரியாதா? சொர்க்கம்னால் 3வது லோகம், இந்திரலோகம். அங்க ரொம்ப ஆனந்தமா அனுபவிக்கலாம். இங்க புண்ணியம் பண்ணவர்கள்லாம் சொர்க்கத்துக்கு போவா, பாபம் பண்ணவர்கள்லாம் நரகத்துக்கு போகிறார்கள். நரகத்துல யாதனா வேதனை சரீரம் நிறையா என்றெல்லாம் சொல்லணும் வந்தார். சீதை சிரித்தாள். ராமா, சொர்க்க நரகத்துக்கு அர்த்தம் தெரியும்னா தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிடு. தெரியும்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு விழிக்க கூடாது இல்லையா? ஒரு சங்கீத வித்வான் 3 மணி நாழி கல்யாணி ராகம் ரொம்ப நன்னா பாடினார். எல்லாரும் கேட்டுண்டா. கடைசியிலும் ஒருத்தர் எழுந்திருந்து, என்னமா தோடி பாடினீர், கொஞ்ச நேரம் கல்யாணி பாடுமேன்னு கேட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணியும் தெரியாது தோடியும் தெரியாதுன்னு அர்த்தம். அதை போலத்தான் இப்ப ராமன் தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம். தெரியும்னுட்டு எதோ பேசினார் இல்லையோ. சீதை பளிச்சுன்னு பதில் கூறினாள். ராமா, நீ திரும்ப ஒரு கேள்வி கேட்டிருக்கணும். சொர்க்கம் எது நரகம் எதுன்னு நான் சொன்னவுடன் யார் அபிப்பிராயத்தாலேன்னு நீ கேட்டிருக்கணும். எல்லாருக்கும் சொர்க்க நரக்கம் ஒன்றாகாது. உன் சொர்க்க நரக்கம் வேறையா இருக்கலாம், என் சொர்க்க நரக்கம் வேறையா இருக்கலாம். ராமனுக்கு புரியல. இப்படி நான் கேள்வியப்பட்டது இல்லையே சீதே, ஒரே இடம்தான் சொர்க்கம், ஒரே இடம்தான் நரக்கம், நீ மாத்தி சொல்றியனால் அது நீ படித்த சொர்க்க நரக்கனாமா? ஆனா மக்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. இப்ப என்னுடைய சொர்க்க நரக்கம் சொல்றேன். உன்னோட சேர்ந்திருந்தால் சொர்க்கம், உன்னை விட்டு பிரிந்தால் நரக்கம். இதுதான் நான் தெரிஞ்சுட்டு இருக்கிறது. நீ என்னமோ பிரிவு சுடும் காடு சுடும்னு கூறுகிறாய். நின் பிரிவினும் சுடுமோ காடு, உன்னை விட்டு பிரிந்தால் நாடே சுடுமே ராமா. அப்புறம் காடு சுடுவதற்கு என்ன, வந்தே தீருவேன்னு கூட போனாள்னு சரித்திரம். அந்த இடத்துல பூர்வர்கள்லாம் வியாக்கியானம் பண்றா. ஒரு சாமானிய மனுஷனை பார்த்து சொர்க்க நரக்கம் என்னன்னு கேளுங்க. அன்னமும் பானமும் ஒழுங்கா கிடைச்சிருந்து சுகமா தூங்கிட்டு இருந்தா சொர்க்கம். அது ஒழுங்கா கிடைக்காமல் சத்ருவும் பீடையும் வியாதியும் வந்ததுனால் நரகம். இவ்வளவுதான் அவருக்கு தெரிய போகுது. வாசல்ல மூட்டை தூக்குறவா எத்தனையோ பேர் இருக்க போறா. போய் கேட்டுலாம் சொர்க்க நரக்கம்னா அவன் இந்திரலோகத்தையா சொல்ல போறான்? அவனுக்கு அது தெரியவே தெரியாது. சோறு ஒழுங்கா கிடைச்சது, தூக்கம் ஒழுங்கா இருந்தது, குடும்பம் ஒழுங்கா இருந்ததா, சொர்க்கம். அது நடக்கலையா, வியாதி படித்து வேலைக்கு போக முடியலையே, சம்பாத்தியம் இல்லையா, நரக்கம். அதே இப்போ கொஞ்சம் உயர்ந்தவர் ஒரு பரம பக்தர், அவரை பார்த்து சொர்க்கம் எது நரக்கம் எதுன்னு கேட்டால் பகவானுடைய திருவடி கிடைச்சுடுத்துன்னா சொர்க்கம்,
கிடைக்கலன்னா நரகம். இதைத்தான் அவர் சொல்ல போறார். நல்ல சங்கீத வித்வானை பார்த்து கேளுங்க, உங்களுக்கு சொர்க்க நரகம் எது? மார்கழி மாசம் முழுக்க எத்தனை கச்சேரி இருந்தாலும் தொண்டை கட்டாம இருந்தா சொர்க்கம், தொண்டை கட்டி போயிடுத்துன்னா நரகம். உபன்யாசகனா அதே தான் சொல்ல போறார். ஆக அவரவர்களுக்கு சொர்க்க நரகம் மாறும். சீதையை பொறுத்த வரைக்கும் அவ மனசு என்ன சொல்றது? ராமனோட சேர்ந்திருந்தா சொர்க்கம், அவரை விட்டு பிரிந்திருந்தோம்னா நரகம் தானே. அதே அர்த்தத்தான் இங்கே சாதிக்கிறார். மனః பிரீத்திகர ஸ்வர்கா நரகஸ்தத் விபர்யய நரக ஸ்வர்க சம்ஞேவை பாப புண்ணியே த்விஜோத்தமன். பாபம் புண்ணியம்ங்கிற சப்தத்திலும் கூறுகிறோம். பாபம்ங்கிறதே நரகம்தான், புண்ணியம்ங்கிறதே சொர்க்கம்தான். பாபத்தை பண்ணவர்கள் நரகத்துக்கு போறார்கள், புண்ணியத்தை பண்ணவர்கள் சொர்க்கத்துக்கு போறார்கள். ஆனா அந்த கர்மத்துல தான் நாம சிந்தனையை செலுத்த வேண்டும். புண்ணிய கர்மங்களாக சேர்க்க வேண்டும், பாபத்தை சேர்க்க கூடாது. தஸ்மாத் துக்காத்மகம் நாஸ்தி நச கிஞ்சித் சுகாத்மகம் மனச பரிமாணோயம் பரிணாமோயம் சுக துக்காதி லட்சணா. நல்ல தனித்து லோகத்தில் சுகமே கொடுப்பதுன்னு ஒண்ணு கிடையாது, துக்கமே கொடுக்கறதுன்னு ஒண்ணு கிடையாதுங்கிறார். நல்ல குளிர்காலம் வந்ததுன்னு வச்சுக்கோ, ஷால்வை போத்திண்டு குழு குழு நன்னா கதகதப்பா இருக்குன்னு உட்காந்துப்போம். அதே இப்போ வடக்க போகிறோம், பத்ரிகாசிரம யாத்திரை, அதுவும் ஏதோ கொஞ்சம் குளிர்காலத்துல போயிட்டோம்னா 2 ஷால்வை 3 ஷால்வை போத்தின்னு உட்காந்துருப்போம். அதையே நன்னா கும்பகோணத்திலேயோ காஞ்சிபுரத்திலேயோ வைகாசி மாசம் பிரம்மோத்சவத்துல வந்து காஞ்சிபுர வெயிலுக்கு 2 ஷால்வை போத்தின்னு நின்று பாருங்க. நம்ம கஷ்டப்படுறது இல்லையா, பார்க்குறவா என்னாச்சு இருக்குன்னுவா, அந்த அளவுக்கு மாறிடுறது இல்லையோ. அப்போ ஒரே ஷால்வே கால வேறுபாடு இட வேறுபாட்டால் அது நல்லதா தீயதான்னு மாறிப்படுறது இல்லையோ. சுகத்தை கொடுக்கறதே துக்கத்தை கொடுக்கறதா ஆயிடுறதே, துக்கத்தை கொடுப்பதே சுகம் கொடுக்கறதா ஆயிடுறதே. அதனாலே ஒரு பொருளே சுகம் கொடுக்கறதாகவும் இருக்காது, ஒரு பொருளே துக்கம் கொடுக்கறதாகவும் இருக்காது. நம்ம உறவுக்காரர்கள் ஒருத்தரே தான் நமக்கு சுகமும் கொடுக்கிறார், அவரே தான் துக்கமும் கொடுக்கிறார். எல்லாமே நம்ம உறவுக்குள்ளே பார்த்துக்கோமே, அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும். யாரான ஒருத்தர் எப்பவும் சுகம் கொடுப்பார், வேற ஒருத்தர் எப்பவும் துக்கம் கொடுப்பார்னு இருக்கான்னா அப்படி ஒண்ணும் இல்லை. இப்போ ஒருத்தரே தான் சுகமும் கொடுக்கிறார், ஒருத்தரே தான் துக்கமும் கொடுத்துட்டு இருக்கார். அதுல இருந்தே புரிஞ்சுக்கணும், இது இத்தனை நிலை நிற்காதது, மாறிக்கொண்டிருக்கக்கூடியது, மாறாதது ஈஸ்வரனுடைய திருவடிகள். அது எப்பவும் சுகம் மட்டும் கொடுக்கும், துக்கம் கொடுக்கவே கொடுக்காது இல்லையோ. இந்த உண்மையை தெரிஞ்சுட்டு அவருக்கு எது பிரீத்தி கொடுக்குமோ அந்த கர்மங்களை செஞ்சுட்டு இருந்தால் அப்ப புண்ணியம் தேடுகிறோம், நரகத்துக்கு போக வேண்டிய தேவையில்லை. இந்த உண்மையை புரிஞ்சுக்கோ. ஞானமேவ பரம் பிரம்ம ஞானம் பந்தாய சேஷ்யத்தே. நல்ல ஞானம், பகவத் விஷய ஞானம் இருந்தால் அதுவே நம்மை உயர்த்தி விடும். அது இல்லாமல் அஞ்ஞானத்தில் உழன்றால் சம்சாரத்தில் தான் பிறக்க போகிறோம். ஞானாத்மகம் இதம் விஸ்வம் ந ஞானாத் வித்யதே பரம். ஆகவே ஞானத்தை காட்டிலும் என் பாபத்தை எரிப்பதற்கு வேறு எந்த தத்துவமும் கிடையாது. ஞானத்தை பெற பெற விஸ்வமே புரியும். ஞானத்தை பெற்றால் பிரம்மத்தை அடைகிறோம், ஞானம் பெற்றால் துக்கத்தை அழிக்கலாம். இதை பத்தி தான் கண்ணனே சாதித்தார். அந்த ஞானம் இருக்கே அர்ஜுனா, அதனாலதான் இவன் அஞ்ஞானத்தை எரிக்கிறான்கிறார். ஞானம் வளர வளர அஞ்ஞானம் அந்நதா ஞானம் இது இத்தனை எரிந்து போம். ஆகவே ஞானத்தை வளர்த்து கொள்ளும் என்று அந்த அத்தியாயம் முடிஞ்சது. அடுத்த 2வது அம்சம் 7வது அத்தியாயத்திலே ஊர்துவலோகம் அதோலோகங்கள், இந்த 2ஐயும் வர்ணிக்க போறார். ரவி சந்திரமசோர்யோவன் மயூகைர் அவபாஸ்யதே ச சமுத்திர சரிச்சைலா தாவதி பிருத்திவி ஸ்மிருதா பூமேர் யோஜன லக்ஷேது சௌரம் மைத்ரேய மண்டலம். நடுவில் இருக்கும் பூமி, இந்த பூமிக்கு அப்புறம் சூரிய மண்டலம், அப்புறம் சந்திர மண்டலம், அதுக்கப்புறம் நட்சத்திர மண்டலம் சுத்தி இருக்கிறது, அதுக்கப்புறம் துருவ மண்டலம். இது ஒன்னொன்னுக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு சாதிக்கிறார். பூமியிலிருந்து 1,00,000 யோஜனை தூரத்தில் சூரியன், அவரிடத்திலிருந்து 1,00,000 யோஜனை தூரத்தில் சந்திரன், அந்த சந்திரனை சுற்றி சூழ்ந்து 1,00,000 யோஜனை தூரத்துக்கு நட்சத்திர மண்டலங்கள், நட்சத்திர மண்டலத்திலிருந்து 2,00,000 யோஜனை தூரத்தில் புதன் கிரகம், அந்த புத கிரகத்திலிருந்து மேற்கொண்டு மேலும் புத கிரகத்திலிருந்து 2,00,000 போனால் சுக்கிரன் கிரகம், அங்கிருந்து 2,00,000 மைல் யோஜனை தூரம் போனால் அங்காரகன், அங்கிருந்து 2,00,000 யோஜனை போனால் குரு, அங்கிருந்து 2,00,000 யோஜனை போனால் சனி, அங்கிருந்து 1,00,000 யோஜனையில் சப்தரிஷி மங்கலம், அங்கிருந்து 1,00,000 யோஜனையில் துருவ பதவி. ஏற்கனவே துருவ சரித்திரத்தில் பெருமாள் அவருக்கு ஒரு இடம் ஏற்படுத்தி கொடுத்துட்டார்னு பார்த்தோம். அந்த துருவ பதவி வைக்கும் சொன்னவர் இது இத்தனை பூஹு புவஹா சுவஹா என்கிற 3 லோகத்துக்குள் அடங்கி இருக்கிற இடங்கள்.
இதுக்கெல்லாம் கிருத்தகம்னு பேர். இதுக்கு மேலுள்ள 4 லோகங்களுக்கு ஆகிருத்தகம்னு பேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூமியிலிருந்து 1,00,000 யோஜனை தூரத்தில் புவஹ என்னும் 2வது மண்டலம், அங்கிருந்து 12 லட்சம் யோஜனை தூரத்தில் சுவஹ என்னும் 3வது மண்டலம், அங்கிருந்து 1 கோடி யோஜனை தூரத்தில் மஹ என்னும் அடுத்த மண்டலம், அங்கிருந்து 2 கோடி யோஜனை தூரத்தில் மஹ ஜனஹாங்கிற அடுத்த மண்டலம், அங்கிருந்து 8 கோடி யோஜனை தூரத்தில் தபஹ, அங்கிருந்து 12 கோடி யோஜனை தூரத்தில் சத்தியலோகம். இப்படி 7 லோகங்கள். அதுல முதல் 3 லோகமாம் பூஹு புவஹா சுவஹா, இதற்குள் தான் எல்லா கிரகங்களுக்கும் ஒன்னொன்னுத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு சாதித்தார். இஜ்யாபலஸ்ய பூரேஷா இஜ்யாசாத்திர பிரதிஷ்டிதா. இதுல சொல்லப்பட்ட பாரத வருஷத்தில் பரதகண்டம் இந்த பூமியில என்னென்ன யாக யஜ்ஞங்கள் பண்ண போறதோ அது பல மடங்கு பலத்தை கொடுக்கும். துருவாதூர்தம் மகர்லோகா யத்ரதே கல்பவாசினா. துருவ மண்டலத்துக்கு மேலே மகர்லோகம் உள்ளது. அங்கே கல்பவாசிகள் உள்ளார்கள். பிருகு முதலானவர்கள் வாழ்கிறார்கள். 2 கோடீது ஜனோலோகே யத்ரதே பிரம்மண சுதாக. அதுக்கு மேல ஜனோலோகத்தில் சனகன் சனந்தனன் முதலான பிரம்மாவின் குமாரர்கள் வாழ்கிறார்கள். சதுர்குணோத்தரே சோர்த்வம் ஜனலோகா தபஸ்திதா. அடுத்து தபோலோகத்தில் வைராஜர்கள் வாழ்கிறார்கள். கடைசியா தபோலோகத்தை தாண்டி 12 கோடி யோஜனை தூரத்தில் பிரம்மா வாழ்கிறார். விராஜதே அபுனர்மாரகாயத்ர பிரம்மலோகோகி ஸ்மிருதா. திரைலோக்கியமேதத் கிருதகம். இதுல முதல் 3 லோகங்கள் பூஹு புவஹா சுவஹா கிருதகம் என்று சொல்லப்படுறது. இதுக்கு இருக்கிற வேறுபாட்டை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கிருத்தகாங்கிறதெல்லாம் பிரம்மாவுக்கு பகல் முடிஞ்சா அழிஞ்சு போயிடும், அவர் ராத்திரி முடிஞ்சு மறுபடியும் சிருஷ்டிக்கப்படும்னு ஒரு பிரளயம் சொல்லியிருக்கேன். பிரம்மாவுக்கே ஆயுள் முடிஞ்சதுன்னா தான் பிராகிருத பிரளயம். பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் கூட அழிஞ்சு போய் பிரம்மத்தோட ஒட்டி கொண்டு விடும். அதைத்தான் சமஷ்டி அச்சேதனம் சமஷ்டி சித்துன்னு சொல்றோம் என்றும் பார்த்திருக்கோம். கிருதா கிருதயோகோ மத்தியே மகர்லோக இதி ஸ்மிருதா. ஏதே சப்தமயா லோகா மைத்ரேய கதிதாஸ்தவ. இதைத்தான் மேலுள்ள லோகங்கள் 7 கீழுள்ள லோகங்கள் 7ன்னு சொல்றார்கள். இந்த 7 14 லோகங்களுக்கு மேலே இத மூடின்னு இருக்கிற 7 உரைகள், அதுக்கு மேல மூடிய போல 7 உரைகள் இருக்கு. இந்த 50 கோடி யோஜனை தூரம் இருக்கிற அண்டத்தை ஒரு முட்டைய போல வச்சுங்க. இது இமையோர் வாழ் தனி முட்டை. இதுக்கு மேல ஒரு உரை, அதை மூடிண்டு ஒரு உரை, அதை மூடிண்டு ஒரு உரை. இதைத்தான் சப்த ஆவரணம்னு சொல்லுவோம். சப்தாவரணம்னா ஆவரணம்னா மூடி சூழ்ந்து இருக்கிற ஒரே. இது மொத்தத்தையும் பிருத்திவின்னு வச்சுங்க. 50 கோடி யோஜனை தூரம் இருக்கிற அண்டத்தை பிருத்திவின்னு வச்சிருந்தால் இதை போல 10 மடங்கு பெருத்திருக்கிற அப்பு தண்ணீர் சூழ்ந்திருக்கும், அது முதல் வரை. அதை போல 10 மடங்கு பெருத்திருக்கிற தேஜஸ் சூழ்ந்திருக்கும். அதை போல 10 மடங்கு சூழ்ந்திருக்கிற வாயு மூடின்னு இருக்கும். அதை போல 10 மடங்கு சூழ்ந்திருக்கிற ஆகாசம் மூடின்னு இருக்கும். இதத்தான் சதுர்தச புவனாத்மக மண்டம் தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம்னு ராமானுஜர் தன்னுடைய வைகுண்ட கத்தியத்தில் சாதிக்கிறார். அப்ப 7 ஒன்னொன்ன காட்டிலும் அடுத்தது 10 மடங்கு பெருசு. அதுல கடைசியில் இருக்கிறது தான் மூல பிரகிருதி. இந்த ஆகாசத்தை தாண்டி இப்ப என்னென்ன பார்த்தோம்? அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் 4ஆச்சு. இதுக்கப்புறம் அகங்காரம் அதை விட 10 மடங்கு பெருசு. மகான் அதை விட 10 மடங்கு பெருசு. மூல பிரகிருதி அதை விட 10 மடங்கு பெருசு. அந்த பிரகிருதி வரைக்கும் தான் இந்த மொத்த அண்டங்கள். இத போல அண்டங்கள் 1000 லட்சக்கணக்கில் முதந்துட்டு இருக்கும். மொத்த பிரபஞ்சத்துல இது ஒரு அண்டம் இல்லை. இத போல எத்தனை அண்டம் இருக்குன்னு சொல்றார். அண்டானாந்து சஹஸ்ராணாம் சஹஸ்ராணி அயுதானிச்ச ஈதிருஷாம் ததா தத்ர கோட்டி கோட்டி சதானிச்ச. அண்டங்கள் சஹஸ்ரங்கள், 1000 லட்சம் கோட்டி கோட்டி. அப்ப ஒரு அண்டத்துக்கும் பிரம்மா, ஒரு அண்டத்திலையும் 7 14 லோகம், ஒரு அண்டத்திலையும் ஸ்வர்கலோகம் இந்திரன், ஒரு அண்டத்துக்கும் வருணன், இப்படி ஒரு அண்டத்துக்கும் ஒரு திக்பாலர்கள் என்றெல்லாம் சேர்த்து இந்த மொத்தம் சேர்த்தால் சப்தாவரணத்தோட சேர்த்தால் 1/4 பங்கு. இந்த மொத்த இடமும் 1/4 பங்குன்னு வச்சுக்கோ. இதுக்கு லீலா விபூதின்னு பேர். இத போல 3 மடங்கு பிரித்ததுதான் நித்திய விபூதிங்கிற வைகுண்டம். வைகுண்டம் அழியாது பிறக்காது, அது எப்பவும் நித்தியமா இருக்கும். அதனால இது நித்திய விபூதி.
இது மாறி மாறி பிறக்கிறது, அழிகிறது. அதனால இது லீலா விபூதி. இது எப்ப அழியும்? பிரம்மாவுக்கு ஆயுள் முடியச்சே அழியும். அப்ப அனைத்தும் சேர்த்து மொத்த பிரம்மாக்களும் அழிவடைவா, பிராகிருத பிரளயம் நடக்கும், மறுபடியும் பிரம்மா சிருஷ்டிக்கப்படுறதுக்கு சிருஷ்டிய பெருமான் ஆரம்பிக்கிறார். இப்படித்தான் இத்தனை ஞாபகம் வச்சுக்கோ. பிரதானஞ்ச புமாம் செய்வ சர்வபூதாத்ம பூதயா விஷ்ணு சக்தியா மகாபுத்தே விருத்தோ சம்சய தர்மிடோ ததோஸ்தைவ பிருதக் பாவ காரணம் சம்ஸ்ரயச்ச. இது இத்தனைக்கும் விஷ்ணு ஆதாரமானவர்னு தெரிந்து கொள். அவர்தான் ஜகத்துக்கெல்லாம் காரணம். பூவில் நான்முகனை படைத்த தேவன், நான்முகனை நாராயணன் படைத்தான். நான்முகனும் தான்முகமாய்ச் சங்கரனை தான் படைத்தான். அந்தாதி மேலிட்டறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொள்மினீர் தேர்ந்து. இது திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரம். நான்முகன் திருவந்தாதின்னு 96 பாசுரங்கள் பாடியிருக்கார். அதுல இது முதல் பாசுரம். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். நாராயணாத் பிரம்மா ஜாயத்தே, நாராயணாத் ருத்ரோ ஜாயத்தே, திசச்ச இந்திரியாணி. என்ன அனைத்தையும் படைக்கிறது பிரம்மம். அந்த பிரம்மசப்த வாச்சமே நாராயணன் தான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினார். தத் பிரம்ம தத் பரமம் தாம சதசத் பரம் பதம் கர்த்தா கிரியாணாம் சச இஜ்யதே கிரதுகு சயேவ தத் கர்மபலஞ்ச தஸ்ய. அவர்தான் சிருஷ்டி கர்த்தா, அவர்தான் சிருஷ்டிக்கப்படுகிறார், அவர்தான் யாகங்களை தூண்டுகிறார், அவர்தான் யாகமாகவே இருக்கிறார், அவர்தான் யாகத்துக்கு பலத்தை அளிக்கிறார். கண்ணன் கீதையில சாதிக்கிறார், அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச. அனைத்து யஜ்யங்களுக்கும் நாம் போக்தா, அனைத்துக்கும் நாம் பிரபு, எல்லாத்துக்கும் பலத்தை கொடுப்பவன் நான். இந்த ஜகத்து முழுக்க எதுக்காக படைக்கிறார்? படைக்கிறார்னா நாம மோட்சம் போகணுங்கிறதுக்காக. இவன் பிறவி எடுத்திருக்கானே, கர்மங்களை தொலைச்சுக்கட்டும், இவனுக்கு ஒரு சரீரம் கொடுத்தா தானே கர்மங்களை தொலைப்பான். அதற்காகத்தான் ஜெகத் சிருஷ்டி பண்ணார். சிறுகாதி யத் சாதனமப்யசேஷன் ஹரேர்ன கிஞ்சித் வெதிரிக்தமஸ்தி என்பதோட 7வது அத்தியாயம் முற்று பெற்றது. இதுக்கு மேல் காலச்சக்கரத்தையும் சூரியனுடைய கதியும் சொல்றார். ரொம்ப நன்னா இருக்கும் கேட்கறதுக்கு.